நம்ம டார்க்னஸ் அண்ட் டைமண்ட்ஸ் சேனலில் இது வரைக்கும் இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் காலேஜ் இன் இந்தியா கூட பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு த மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ் இன் இந்தியா பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த வீடு பேர் தான் ஜிபி பிளாக். இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீரோட், அதாவது உத்தர் பிரதேஷில் இருக்குது. காலையில் பார்க்கும்பொழுது இந்த வீடு ஒரு கைவிடப்பட்ட கட்டடம் மாதிரி தான் இருக்கும். அமைதியாக யாரும் இல்லாமல் சத்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நைட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடே டோட்டலாக மாறிடும். எலக்ட்ரிசிட்டி இல்லாத வீடு திடீர்னு நைட்டில் எப்படி லைட்டு வரும்? அந்த இடத்துக்கிட்ட உள்ளவங்க, ட்ராவலர்ஸ், அப்புறம் நைட்டில் அந்த இடத்த தாண்டி போகிறவங்களாம் நிறைய அமானுஷ்ய விஷயம் அந்த இடத்துல பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிகப்பு கலர் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு அந்த வீட்டு மொட்டை மாடியில் அமைதியாக உட்காந்து அந்த இருட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறையா பேர் பார்த்துருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பார்த்துருக்காங்கன்னா, அந்த வீட்டு உள்ள 4 ஆம்பளைங்க சிரிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதில் என்ன மர்மமான விஷயம்னா, அந்த வீடு பல வருஷமாக பூட்டி கிடக்குது. அப்போ உள்ளே இருக்கிறது யார்? மனிதர்களா இல்லை வேற ஏதோவா? இன்னும் சில பேர் என்ன பார்த்துருக்காங்கன்னா, அந்த வீட்டுக்கிட்ட விளக்கு சொந்தமாக அமைஞ்சு எரியுமா. அப்புறம் ஏதோ ஒரு ஷேடோ ஃபிகர் திடீர்னு போன மாதிரி இருக்குமா. ஆனால் இதில் என்ன ரொம்ப பயங்கரமான விஷயம்னா, இதை பார்த்தது யாராவது கிட்ட போனாங்கன்னா அது அப்படி காணாமல் போயிடுமா. அந்த வீட்டுக்கிட்ட உள்ளவங்களாம் அந்த வீட்டு பக்கத்தில் போகிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. ஈவன் டாக்ஸி டிரைவர் கூட அந்த வீட்டுக்கிட்ட நிப்பாட்டுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. அந்த வீட்டு பக்கமே போகாமல் இருக்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. லோக்கல்ஸ் இந்த வீட்டில் உள்ள ஆவி யாரோடதுன்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு கொடூரமாக கொலை பண்ணி இறந்துருக்கா, அந்த பொண்ணோட ஆவி தான் இந்த வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இந்த வீட்டில் உள்ள ஆவி யாரோடதுன்னு நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப கொடூரமாக இறந்த ஆண்களோட ஆவின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராமத்தாளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி மனிதர்களோட ஆவியே கிடையாது, அது வேறு ஏதோ ஒரு தீய சக்தின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் பிரம்ம, நிஜம் கிடையாதுன்னு. அப்பயே எல்லாரும் ஒரே விஷயத்தை பார்க்கணும், அதுவும் ஒரே இடத்துல. இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, மர்மமான விஷயம் இருக்குது. இந்த ஜிபி பிளாக் இப்போ வரைக்கும் இருக்குது. காலையில் அமைதியாக இருக்கும், நைட்டில் மர்மமான விஷயங்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீட்டுக்கிட்ட நீங்கள் போயிருக்கீங்களா? ஏதாவது மர்மமான விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா இந்த வீட்டுக்கிட்ட? ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.